உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேனில் செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான மசாலா இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக முந்திரி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு 3/4 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அடுத்து 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது பாருங்க, நம்ம தோசைக்கு வைக்கிற சாம்பார் மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இந்த நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற தோசை இட்லி மாவு வந்து இந்த மாதிரி நார்மலாக இட்லி ஊற்றுற மாதிரி கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நம்மளோட பேனோட சைஸை பொறுத்து நம்ம 4, 5 அந்த மாதிரி கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு 3 to 4 minutes வேக வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம நார்மலாக இட்லி வெந்துருச்சான்னு பார்க்குற மாதிரி தான் ஒரு ஸ்பூனோ அல்லது கருவேப்பிலை குச்சியோ வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சு. பாருங்கள், ஒட்டலை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக நறுக்குன மல்லி இலை தூவிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சைடிஸ் எல்லாம் இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நம்ம ஈஸியாக இதை டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.